வணக்கம். விரைவில் நான் கூட்டணி யாரோட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரம் பேசுகிற கட்சி. தொடர்ந்து ஒவ்வொரு இதுலேயும் பாமக அப்புறமா தேமுதிக ஒவ்வொரு இதுலேயும் எல்லா பெரிய கட்சிகளோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை கடைசி வரைக்கும் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. பேரத்துக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் படிய மாட்டாங்க. விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போது பிரேமலதா கையில் கட்சி எப்போ போச்சோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம்லாம் இருக்கும்போது இப்போ பிரேமலதாவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக கூட்டணியில் அவங்க தொடர்ந்து தான் பயணம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஒரு 5 தொகுதி கொடுத்தாரு நாடாளுமன்ற தேர்தலில் நில்லுங்கன்னு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த அளவுக்கு பெருமளவில் திமுக கூட்டணி உடைக்கவும் முடியல, அவர் எதிர்பார்த்த கட்சிகளும் வரல. அந்த மாதிரி தேமுதிகவுக்கு ஒரு 5 சீட்டை கொடுத்தாரு. கொடுத்த பிறகு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன், கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லி பிரேமலதாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. சரி, 5 சீட்டில் பிரேமலதா ரொம்ப கவனம் செலுத்தினது விருதுநகரில் விஜய் பிரபாகரன் என்ற தொகுதி தான். இந்த தொகுதியில் எப்படியாவது விஜய் பிரபாகரன் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருந்தது. குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்று போனார். அப்புறமா நீதிமன்றம் எல்லாமே போனாங்க. விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி திமுக ஊடகம்லாம் கெஞ்ச ஆரம்பித்தாங்க. பிரேமலதா எதுக்காக கெஞ்சணும், குறைஞ்ச ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றாலும் அது தோல்வி தான், இந்த தோல்வியை பெருசாக எடுத்துக்கிட்டு செயல்பட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்க இருக்கும்போது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு அக்ரிமெண்ட் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார்ல, ராஜ்யசபா சீட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அந்த ராஜ்யசபா சீட்டு இப்போ ஜூன் மாதத்தில் எல்லாம் காலியாகுது. இதில் தேமுதிக கொடுக்குறேன்னு சொன்ன அந்த ராஜ்யசபா சீட்டை இப்போ எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு பிரேமலதாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போதெல்லாம் நாங்கள் தேமுதிகவுக்கு எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கல, ஒப்பந்தமும் போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரேமலதா நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடியே செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியும் தேமுதிக அலுவலகத்துக்கு வந்திருந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி நாள் தான் அவங்க அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திக்கிறத தவிர்த்துட்டார். பிரேமலதாட்ட கொடுத்த வாக்குறுதிகளையும் இப்போதைக்கு நம்ம அதை சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்திட்டு எஸ்கேப் ஆகிட்டார். இதெல்லாம் பிரேமலதா மனசில் வச்சுருந்தாங்க. என்னடா இது, இப்போ விஜய் பிரபாகரன் தோக்குறதுக்கு அங்கே இருந்த ராஜேந்திர பாலாஜி மட்டும்தான் செயல்பட்டார். உதயகுமார்லாம் அங்கே போய் விஜய் பிரபாகரனுக்காக பெருசாக களத்தில் இறங்கி பேசவே இல்லை. ஆனால் ராஜேந்திர பாலாஜி மட்டும் கடுமையான ஒரு உழைப்பை கொடுத்தாரு விஜய் பிரபாகரனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. அதிமுக சார்பாக அவர் மட்டும்தான் இறங்கி செயல்பட்டார். இதில் பிரேமலதாவுக்கு ஒரு வருத்தம் கூட, விஜய் பிரபாகரனுக்காக அதிமுகவில் பெருசாக யாருமே செயல்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக செயல்பட்டுருந்தாங்கன்னா ஒரு 5000 ஓட்டு வித்தியாசம் தானே, அதை ஈஸியாக கடந்திருக்க முடியும், வாங்கியிருக்க முடியும் விஜய் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அவருடைய தம்பி சுதீஷுக்கும் ராஜ்யசபா சீட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கும். சரி, இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அடிக்கடி எடப்பாடி பழனிசாமியோட பர்சனல் ரொம்ப விசுவாசமான நபர்னு சொல்லக்கூடிய சேலம் இளங்கோன் மூலமாக பிரேமலதாட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. நீங்கள் எந்த கூட்டணிக்கும் போயிட வேணாம், நீங்கள் இப்படியே இருங்க, தொடர்ந்து இருங்க, நான் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை தலைவர் கொடுப்பாரு, நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதாட்ட சேலம் இளங்கோன் பேசுகிறாரு. இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படியும் ஒரு மூவ் கொடுக்குறாரு. ஆனால் அதே சமயத்தில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டையும் வைக்கிறாரு. இப்படி என்ன மாறி மாறி பேசுகிறாரு, நம்ம இவரை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ திமுகவுக்கு ஆதரவு மனநிலையிலையும் கொஞ்சம் நேரத்தில் போக ஆரம்பித்தாங்க. திமுகவோட பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது திமுக தமிழக அரசோட பட்ஜெட் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதே போல் 2006 விஜயகாந்த் கேப்டன் கொடுத்த திட்டங்கள் அறிக்கைகள் இதன் அடிப்படையில் திமுக அரசு செயல்படுது, அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்குது, திமுக நல்லா தான் செயல்படுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு அதிரடியாக திமுகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. இவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அவர் ஏற்கனவே கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பிரேமலதா கொடுத்தோம்னா சட்டமன்ற தேர்தலில் நமக்கு கூட்டணி முக்கியம்தான், ஆனால் அவங்க மாறி போயிட்டாங்கன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு எழுந்துக்கிட்டு அதே டவுட்லேயே இருந்துக்கிட்டே இருக்கிறார். அதே போல் பிரேமலதாவோட பிறந்தநாள் வருது. பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக பிரேமலதாவுக்கு ஃபோன் போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது திமுக ஒரு தேமுதிக இவங்களோட கூட்டணி உருவாகுதோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. அதே போல் திமுக நடத்தின தொகுதி மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக கலந்துக்கிச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவோட இவங்க ஒரு டைப் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ரூட்டை மாற்றிட்டாங்க.
பிரதமர் மோடி வந்து புகழ்ந்து ஒரு வீடியோ ஒன்று போட ஆரம்பித்தாங்க. பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்துக்கும் இடையிற ஒரு நட்பு இருக்குல்ல, அது மிக முக்கியமான ஒரு நட்பு. ரொம்ப அரசியல் தாண்டி ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நட்பு. தமிழகத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து விஜயகாந்தை வந்து புகழ்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. என் இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அற்புதமானவர், சமூக நலனுக்காக ரொம்ப செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பாஜக பக்கம் வந்து பிரேமலதா அதே டேன் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னடா இது, ஒரு சைடு விஜய் திமுக தரப்போட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா பாஜக பக்கத்து போடுறாங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அது அதிமுகவோட கூட்டணி, திமுக வந்து அது தனி கூட்டணி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாஜக பக்கத்து பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ வந்து நாமக்கல்ல ஒரு கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தான் தேமுதிக சார்பாக பிரேமலதா பேசும்போது தான் என்ன சொன்னாங்க, நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன முடிவு எடுக்க போகிறோம், எந்த கட்சியோட நம்ம வந்து முக்கியமாக கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எங்கே கடலூரில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் கண்டிப்பாக விளக்கமாக சொல்லிடுவேன். இப்போ வந்து எனக்கு வந்து கட்சியோட வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம், யாரோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. கட்சியோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்சியோட வளர்ச்சி மட்டும்தான் நான் இதில் பார்க்க போகிறேன். யாரோட கூட்டணி வைக்க போகிறேன், எத்தனை தொகுதி, கட்சியில் வேட்பாளர் யார், எல்லாத்தையுமே வந்து நான் அறிவிச்சிருவேன். அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 234 தொகுதிகளுக்குமே நாங்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாமே அறிவிச்சு இருப்போம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா பூத் கமிட்டி எல்லாமே செயல்பட போகிறோம். ரெண்டாவது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சைடு நான் ஒரு சைடு பிரச்சாரம் பண்ண போகிறேன், விஜய் பிரபாரன் ஒரு சைடு பிரச்சாரம் பண்ண போகிறாரு, சூறாவளி சுற்றுப்பயணம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் தனித்து நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இனிமேல் சாத்தியம் கிடையாது. அது விஜயகாந்த் இருக்கிறதோட முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இனிமேல் யாரோட கூட்டணி வைக்கணும், யாரோட கூட்டணி வச்சா நம்ம கட்சி வளர்ச்சி அடையும், இல்லை நம்ம வந்து இவ்வளோ தொகுதி கொடுங்க, எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு 20 தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போராடிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 5 தொகுதி கொடுத்தாலும் நம்ம வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை வாங்கி 5 தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சு நம்மளுடைய வளர்ச்சியை மட்டுமே, கட்சியோட வளர்ச்சியை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா இப்போ நினைக்கிறாங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது எப்படி சாத்தியப்படும்? இப்போ ராஜ்யசபா சீட்டு இவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, அவரோட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? இப்போ அந்த ராஜ்யசபா சீட்டு தேமுதிக கொடுக்குறோன்னு சொன்ன ராஜ்யசபா சீட்டை பாமக கொடுக்குறதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாரு. பாமகவுக்கு வந்து இப்போ அன்புமணிக்கு திரும்ப ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க போகிறாங்க, அவங்கள சட்டமன்ற தேர்தலில் கூட்டிகிட்டு வர போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தேமுதிகவோட பாமக தான் அவருக்கு முக்கியமாக படுது. காரணம் வந்து அவர் பெல்ட்லே அவர் நிற்கிற தொகுதிகளில் சேலத்துலேயும் சரி எடப்பாடியும் சரி அவரே நின்று ஜெயிக்கணும் அப்படின்னம்னா அங்கே வன்னியர்களோட ஆதரவு மிக முக்கியம். பாமகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா அவரே தோற்றுருவார், எடப்பாடி பழனிசாமியே தோற்றுருவார். அப்போ வந்து அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு? பாமக தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அப்படி தான் வந்து அவர் அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க போகிறாரு, தேமுதிக கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதனால் யார் பெருசாக பாதிக்கப்படுறாருன்னா சுதீஷ் தான் பாதிக்கப்படுறார். அவர் ஏற்கனவே சொன்னார், அதிமுகவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம், ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாங்க, அதுக்கான ஆதாரம்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அது எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் தேர்தல் நெருக்கத்தில் வந்து இது சம்பந்தமாக நான் வந்து விளக்கமான ஒரு செய்தியாளர் சந்திப்பை வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுதீஷ்லாம் கொஞ்சம் அப்படி எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பார்த்தார். ஆனால் அது வந்து சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போ இது தேமுதிக பொறுத்த வரைக்கும், பிரேமலதா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க எம்பியாக இருக்கணும், தேமுதிக அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அங்கே ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியப்படலை. எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகம் பட்டார் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. அதுக்கப்புறம் திமுக பக்கிட்டு போனாங்க. திமுக சைடும் பார்த்திங்கன்னா ஏவா வேலு மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தினார். வேலுமே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அந்த சைடு அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, அந்த பெரிய கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் வந்து திமுகவுக்கு வந்துடுங்க, ஏன் அந்த சைடு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த சைடு வந்துடுங்க, திமுக சைடு கூட்டணிக்குள்ளே வந்துருங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம், நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் 20 சீட்டு கூட எதிர்பார்க்கலாம், அதை கொடுக்க முடியாது, எங்களுக்கு குறைஞ்சது உங்களுக்கு உங்கள் கட்சிக்கான ஒரு நம்பிக்கையான ஒரு சீட்டை வந்து நாங்கள் கொடுப்போம், தேர்தல் செலவையும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து வேலு மூலமாக பேச்சுவார்த்தை பிரேமலதாட்ட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகும் கூட அவங்க சொல்கிற ஒரு விஷயம், பிரேமலதா கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வேலு சொன்ன ஒரு விஷயம் வந்து தேமுதிகவோட கம்யூனிஸ்டுகள் வந்து ஓட்டு வங்கி ரொம்ப கம்மி தான், ஆனால் அவங்க வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க, தொடர்ந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால தான் அவங்க 4 எம்பி வச்சுருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறாங்க, இப்படி தொடர்ந்து வந்து அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்குது.
உங்களுக்கு வந்து குறைஞ்சது வந்து கண்டிப்பாக ஒரு 5 சீட்டாவது வந்து முதலமைச்சர் கொடுப்பாரு. அதே போல் ராஜ்யசபா சீட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதை வந்து இப்போ உடனே வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து வேறு கட்சியிலேருந்து வந்திருக்கிறீங்க. இப்போ உடனே நீங்கள் கேட்குற மாதிரி ஜூன் மாதத்தில் நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தேமுதிக வந்து கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே ஒரு விரிசலை ஏற்படுத்திடும். அதனால் வந்து ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் ராஜ்யசபா சீட்டை பற்றி பேசலாம். அடுத்து ராஜ்யசபா சீட்டு யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பேசலாம். நீங்கள் அது சம்மந்தமாக எந்த விதமான ஒரு டிமாண்டும் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏவா வேலு பிரேமலதாட்ட சொல்லியிருக்காரு. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் இந்த டீல் ஓகே தான். இந்த டீலுக்கு வந்து சரி. ஆனால் 5 சீட்டு அப்படிங்கிறது வந்து கட்சியில் இருக்கவங்க ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா 5 சீட்டு வெற்றி பெறக்கூடிய தொகுதி, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு தொகுதிகளை கொடுக்க போகிறாங்க. திமுகவும் கடினமாக தேமுதிக வளர்த்து விட்றதுக்கான ஆசையில் இருக்கிறாங்க. ஏன்னா விஜயகாந்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அவர் இல்லை அப்படிங்கும்போதும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து மக்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அவருக்காக ஓட்டு போடக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து தேமுதிகவுக்கு ஒரு 5 சீட்டை கொடுத்துட்டு திமுக கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஏவா வேலு இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. பிரேமலதாவும் அதே மைண்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் அதுதான், கட்சி வளர்ச்சி மட்டும்தான் இனிமேல் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இது வரைக்கும் அவங்க கட்சி வளர்ச்சியை பற்றி அவங்க யோசிக்கலை. இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 5 சீட்டு கொடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை மட்டும் வாங்கிட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு திமுகவோட கூட்டணி பேரத்தை முடிச்சுட்டாங்க பிரேமலதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரேமலதா வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறது சரியா தப்பா? இல்லை அதிமுக கூட்டணியில் தொடரலாமா? இல்லை திமுகவோட தேமுதிக போகுது அப்படின்னா பாஜகவில் பிரதமர் மோடி இவங்க புகழ்ந்து பேசியிருக்காங்க. பிரதமர் மோடிக்கு விஜயகாந்த் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. விஜயகாந்த் வந்து கண்டிப்பாக வந்து பிரதமர் மோடி வந்து கண்டிப்பாக பிரேமலதாட்ட பேசி ஏதாவது ஒன்று பேசி கூட்டணி தொடர்பாக வந்து திரும்பவும் கடைசி நேரத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்களா? இல்லை அப்படி அவங்க இது வரைக்குமே திமுகவோட கூட்டணி வைக்கலான்னு சொல்லிட்டு பேசிட்டு திடீர்னு வந்து அவங்க கடைசி நேரத்தில் பிரதமர் மோடி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனாங்கன்னா திரும்பவும் தொண்டர்கள் வந்து பிரேமலதாவை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பிரேமலதா வந்து இதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கிறாங்க. திமுகவோட நம்ம தொடர்ந்து கூட்டணி பயணத்தில் தொடர்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.